Hi friends, good morning. Welcome to my channel. So today வந்து ஆட்டுக்கால் சூப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷனல் அண்ட் க்ளாசரிஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆட்டுக்கால் சூப் பற்றி நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு டேவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ரைனி டேவாக இருக்கட்டும், ரொம்ப குளிராக இருக்கட்டும், ஸோ நம்ம நார்மலாகவே வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு சூப்பு குடிப்போம். அது வெஜ்ஜு சூப்பாக இருந்தாலும் சரி, அது நான்வெஜ் இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஆட்டுக்கால் சூப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஆட்டுக்கால் நார்மலாகவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்காக ரொம்ப ஹெல்த்திக்காக சூப்பு வாங்கி கொடுப்பாங்க, ஆட்டுக்கால் சூப்பு. ஸோ அதை வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஸோ பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ப்ளஸ் வந்து போன் ஸ்ட்ரென்த்துன்றது நிறைய கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டுக்கால் சூப்பு வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயுமே வந்துட்டு வீட்லேயும் செய்யலாம். அப்படியும் இல்லைன்னா ஷாப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ஸோ எல்லோரையுமே நம்ம குடிக்கலாம். அதே நம்ம கடையில் வாங்கணுமுனாக்கா ஸோ கம்மியாக இருக்கும். அது வந்துட்டு குவான்டிட்டி கம்மியாக தான் தருவாங்க இல்லையா. ஸோ ஒன் ஆர் 2 மெம்பர்ஸ் தான் குடிக்க முடியும். ஸோ நம்ம சூப்பை குடிக்கும்போது நம்மளுக்கு நார்மலாகவே ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ப்ளஸ் மூட்டு வலி, ஸோ சளி, ரொம்ப ஹாட்டாக காய்ச்சலாக இருக்கிறவங்க இதை வந்து குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கிறது நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். அதுவும் மட்டும் இல்லை, நம்ம வாரத்துக்கு டெய்லியும் கூட குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு 3 days ஆர் 4 days வந்து கம்பல்சரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் உடம்புல வரக்கூடிய மாற்றத்தை கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஆட்டுக்கால் செய்வதற்கான அந்த ப்ரொசீஜரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நார்மலாகவே கடையில் ஸோ ஆட்டுக்கால் கிடைக்கும். ஸோ சண்டேஸ் டைமில் ஸோ நம்ம வந்து ஆட்டுக்கால் வந்துட்டு வாங்கி ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸோ 4 ஆட்டுக்காலுக்கான ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டுக்கால், அப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், ஸோ வெங்காயம், மல்லித்தூள், ஸோ மஞ்சத்தூள், ஸோ தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் வந்துட்டு உப்பு, ஆயிலு, நெக்ஸ்ட் வந்துட்டு கொத்தமல்லி இலை, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரொசீஜர் வந்துட்டு நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாகவே வந்துட்டு நம்ம ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கணும். சுடுதண்ணியில் போட்டு அந்த மேலே வந்து பிளாக்காக இருக்கும் ஹேர் எல்லாமே ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே உப்பு அண்டு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ சமைக்கும்போது நம்ம 2 இல்லை 4 ஆட்டுக்கால் கூட எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாக்கா தட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கலாம். ஆஃப்டர் வந்துட்டு நம்ம மிளகு அண்டு சீரகத்தை வந்து மிக்சியில் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் நார்மலாக வந்துட்டு நம்ம என்னென்ன மசாலாஸ் போடுவோம், பட்டை, சோம்பு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பட்டை, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாமே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆஃப்டர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி நம்ம நறுக்கி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். ஆஃப்டர் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நெக்ஸ்ட் வந்து ஆட்டுக்காலெல்லாம் சேர்த்துட்டு கரெக்டாக ஃபைனலாக ஸோ மஞ்சத்தூள், கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 4 இல்லை 6 விசில் வர மாதிரி நல்லா நம்ம விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும். நல்லா எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஸோ ஆஃப்டர் வந்து அதில் ஸ்மெல்லே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது வந்து நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதில் நம்ம வீட்டில் தாராளமாக ஒரு 6 or 7 மெம்பர்ஸ் கண்டிப்பாக எடுத்து நம்ம குடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதனுடைய குவான்டிட்டி நிறையாவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். ஸோ இது குடிக்கும்போது கண்டிப்பாக சிக்காக இருக்கிறவங்க கூட ரொம்ப நார்மல் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு மட்டன் வாங்கும்போது நம்ம ஆட்டுக்காலும் சேர்த்து வாங்கிக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக தவறாமல் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குடிங்க. ஸோ ஆரோக்கியமாக இருங்க. திஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.